Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1, sets relations and functions, exercise 1.4, third sum. Graph the functions f of h is equal to x cube and g of h is equal to cube root x on the same coordinate plane. Find f of g and graph it on the plane as well. Explain your results. அதாவது என்ன கேட்டிருக்காங்களா, f of h என்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, g of h என்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f of g என்னன்னு கண்டுபிடிச்சி இதை நம்ம கிராஃபில் பிளேன் அந்த கிராஃபில் நம்ம நோட் பண்ணணும். இதிலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் என்னன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் ஜின்னு நமக்கு தெரியும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்பது ஜி ஆஃப் எக்ஸ்னாச்சுன்னா மீனிங் என்னென்னா கியூப் ரூட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் 1/3. ஸோ இந்த மாதிரி கூட கியூப் ரூட் போட்டுக்கலாம், உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு எக்ஸ் 1/3. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னால என்ன போட்டுக்கலாம், ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிறதா சொல்கிறேன், எக்ஸ் பவர் 1/2 இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ரூட் கொடுத்துருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் 1/3. ஸோ இதில் எக்ஸுக்கு வந்து இது இருக்கும் போது இதை நீங்கள் ஹோல் க்யூப் பண்ணணும். ஸோ எக்ஸ் பவர் 1/3 ஹோல் க்யூப். ஸோ இதாச்சும் ஃபார்முலா இருக்குது, இன்டிசஸ் ஃபார்முலா எம் எக்ஸ் பவர் எம் இன்ட்டு என் என்னாச்சுன்னா எக்ஸ் பவர் எம் இன்ட்டு என்னன்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன 1/3 இன்ட்டு 3ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது கேன்சல் ஆகும், அப்போ எக்ஸுன்னு சொல்லிட்டு வரும். அப்போ எஃப் ஆஃப் ஜி உங்களுக்கு என்னது எக்ஸு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்கள் ஒய் சிக்வல் டு எக்ஸ் ஒய் சிக்வல் டு எக்ஸ் கியூப்னு ஒரு கிராஃபு, ஒய் சிக்வல் டு கியூப் ரூட் எக்ஸ் அதுக்கு ஒரு கிராஃபு, ஒய் சிக்வல் டு எக்ஸ்க்கு ஒரு கிராஃப் போட நாங்கள் போடணும். ஸோ அது எப்படி போடுறேன்னா, ஸோ இந்த மாதிரி கிராஃப் போட்டுக்கிட்டேன். போட்ட பிறகு ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூபு உங்களுக்கு நல்லா தெரியும், இதுக்கு முன்னாடி ஒரு சம்ஸில் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி வருது அது. இதே கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ்னால் என்ன வரும், இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி போகும். ஸோ அதானே கரெக்டு தானே. ஸோ வேறு கலரில் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்காண்டி. ஸோ ஒரு பச்சை கலர் போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போகும் தானே. நான் பச்சை கலரில் போட்டிருக்கிறது தான் ஒய் சிக்வல் டு இந்த கியூப் ரூட் எக்ஸ். இந்த பிளாக் கலரில் நோட் பண்ணியிருக்கிறது வந்து என்ன தான் ஒய் சிக்வல் டு எக்ஸ் கியூப். ஸோ இன்னொன்று என்ன வந்துச்சு, எஃப் ஆஃப் ஜி அது எக்ஸ்ன்னு வந்துச்சு. அப்போ எக்ஸ் சிக்வல் டு ஒய் தானே, ஒய் சிக்வல் டு எக்ஸ் தானே அது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஃப் போட்டுக்கு பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா அந்த ஒய் சிக்வல் டு எக்ஸ் கியூப் என்ற கிராஃப். அப்போது ஓகே, அப்போது இது விளையாட்டு உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, மூணுமே சிமெட்ரிக்கலாக இருக்குது பாருங்க. அதாவது இது இந்த மாதிரி மீட் பண்ணுது. ஸோ இது கொஞ்சம் கிராஃப் சரியானதெல்லாம் அப்படி இருக்குது. அப்படி தெளிவாக காட்டணும்னா ரெட் கலரில் நான் கையாலே வரைஞ்சி காட்டிக்கிறேன் உங்களுக்காண்டி. ஸோ அது கரெக்டாக இந்த மாதிரி இடையில விட்டு போதா. ஓகே, பார்த்தீங்களா இந்த மாதிரி மீட் ஆகுது. இந்த மாதிரி மீட் ஆச்சுனாலே அது நீங்கள் சிமெட்ரிக்கல்னு சொல்லிடலாம். ஸோ அப்போது லாஸ்ட்டில் என்ன எழுதணும்னா, எஃப்ஜி ஹெச் = ஹெச் சிமெட்ரிக் about the line f of x y = h. y = h என்ற லைன் மாதிரியே இது வந்து அது f of g and h h சிமெட்ரிக்காக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மூணு லைன்ஸை இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அதனால் இது சிமெட்ரிக் எழுதிடலாம். லாஸ்ட்டு g of s = f inverse of hன்னு எழுதிடலாம். புரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம எக்ஸ் கியூபுக்கு இன்வெர்ஸ் என்ன ஆகும், எக்ஸ் கியூப்னாச்சுன்னா பவர் கியூபு, இது எக்ஸ் 1/3 அது இன்வெர்ஸ் தானே. ஸோ அது மாதிரி வந்துட்டா லாஸ்ட்டில் அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் லாஸ்ட்டு சிமெட்ரிக் பண்ணுற எழுதினாலே போதுமானது. இந்த மாதிரி ஒரு கிராஃப் போட்டு காணிச்சு ஸோ இது சிமெட்ரிக்கு அப்படி நீங்கள் சொல்லிட்டாலே இந்த சம் ஓவர். அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க. தேங்க்யூ.